இன்றைக்கி பரிகாரத்தை பற்றின கேள்வி. ஆ, பரிகாரம் நீங்கள் நிறைய இதுக்கு சொல்லியிருக்கீங்க. பரிகாரத்தை பற்றி வீடியோலாம் போட்டிருக்கீங்க. இப்போ ஃபஸ்ட்டு கேள்வி என்னென்னா, பரிகாரம் ஏன் செய்யணும்? அது ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கீங்க. ரெண்டாவது, எப்படி பரிகாரம் வேலை செய்யுது? பரிகாரம் எப்படி வேலை செய்யுது? நம்ம தானம் தர்மம் செஞ்சால் கூட எப்பயோ பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச பாவத்துக்கு கூட இப்போ தானம் தர்மம் செஞ்சால் இப்போ வேலை செய்யுன்னு சொல்கிறது எப்படி சாத்தியம்? கேள்வி ரொம்ப பகுத்தறிவோட கூடிய கேள்வியாக இருக்குது. வரவேற்கிறோம். இந்த மாதிரியான கேள்வி சொல்லும்போது நானே குஷி ஆகிடுவேன். ஏன்னா நமக்குள்ள கேள்வி கேட்குறது ஒரு ஞானங்க. கேள்வி ஞானம். கேள்வியே ஒரு ஞானம் தான். கேள்வி கேட்கவே தெரியணும் முதல்ல. நிறைய பேருக்கு டீச்சருங்களாம் நல்லா ஒரு மணிக்கணக்காக பாடம் எடுத்துகிட்டு எதாவது கேள்வி கேளுங்கன்னா பசங்ககிட்ட கேள்வியே இருக்காது. அந்த அளவுக்கு கிளாரிட்டியானவங்களான்னா கேள்வி கேட்கவே தெரியாத அளவுக்கு ஞான குறைபாடுன்னு அர்த்தம். ஆக கேள்வி கேட்குறதுக்கே ஒரு ஞானம் வேணும். அந்த ஞானம் ரொம்ப நல்லா இருக்குது. அதை ஆராய்ந்து கேட்கும்போது அது பகுத்தறிவு கேள்வியாக எடுக்கப்படும். அது எப்படி வேலை செய்யுது அப்படின்ற அந்த பகுத்தறிவான கேள்வி ரொம்ப சிறப்பாக இருக்குது. சரி, பரிகாரம் நிறைய சொல்லியிருக்கிறேன். ரெண்டாவது, பரிகாரம் ஏன் செய்யணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறேன். இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, பரிகாரங்கள் எப்படி பயன் தருகிறது அப்படிங்கிற கேள்வி. அதில் பர்டிகுலராக தானம் தர்மம் பண்ணால் எப்படி செய்யும்? பூர்வ ஜென்மத்தில் யாருக்கும் நான் பாவம் பண்ணிட்டேன், அதுக்கு இப்போ போய் தானம் தர்மம் பண்ணால் அவரை போய் எப்படி சேரும்? அது எப்படி நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறது கேள்வியாக இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் நான். முதல்ல பரிகாரம்னா ஏன் எதுக்காக செய்யணும் அப்படின்னா, அது ஒரு விமோசனம், வருத்தம் தெரிவித்தல் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். அதாவது சாரி சொல்கிறது. கிறிஸ்துவ மதத்தில் நேரடியாக பாவ மன்னிப்பு கேட்பாங்க. யாருக்கிட்ட கேட்பாங்கன்னா, கடவுளுக்கு நமக்கும் நடுவில் இருக்கக்கூட பாதிரியாரை பார்த்து அவங்கக்கிட்ட போய் பாவ மன்னிப்பு கேட்பாங்க. நான் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேட்டாங்கனாக்கா அவர் கடவுளின் பெயராலே பாவத்தை மன்னித்தருள்வார். கடவுளின் பெயராலே பாவத்தை மன்னித்தருள்வார். இதுதான் அது அமைப்பு. சாரி சொன்னால் நாகரிகமானவங்க சரின்னு சொல்லணும். ஆனால் அதில் எல்லா தவறுகளும், எவ்வளோ கொடூரமான தவறுகளும் அதில் அடங்குமான்றது ஒரு கேள்வி இருக்குது. அது அவங்க மதம் சார்ந்த விஷயம். அதை நம்ம விட்டுடுவோம். இப்போ நம்ம மதத்துக்கு வருவோம். அதுபோல் நம்ம மதத்தில் யாராவது ஒருத்தரை காலை மறிச்சிட்டாங்கன்னா, சாரி சொன்னாங்கன்னா, அடுத்தது அவங்க நம்ம கோவப்பட மாட்டோம். வண்டியில் போகும்போது குறுக்கால ஒருத்தன் நோஞ்சிட்டான்னா கம்முன்னு இருந்தால் நாமளும் எதிர் சண்டை போடுவோம். சாரி சொல்லிட்டோன்னா நம்ம ஒத்துக்க மாட்டோம். ஒத்துப்போம், சரி பரவாயில்ல சார் அப்படின்னுடும். ஆனால் அதில் டேமேஜ் ஏதாவது பெரிய அளவில் இருந்தது அல்லது நமக்கு அதிக அளவில் பாதிப்பு இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா, சாரி சொன்னால் சரியாக போயிடுமா அப்படின்ற மாதிரி நம்ம சண்டை போட ஆரம்பிச்சிடுவோம். ஸோ இந்த மாதிரி அளவு இருக்குது. அது இப்போ இதுதான் பரிகாரத்துக்கு நம்ம செய்யக்கூடிய இந்த பரிகாரம் ஏன் செய்கிறோங்கிறதுக்கான முன்னாடி போட்ட வீடியோட சாராம்சத்தை ஒரு வரியில் சொல்லி முடிச்சிட்டோம். அடுத்தது ஏன் பரிகாரம் செய்யணுன்றாக்கா, இந்த மாதிரி தவறுகளுக்கெல்லாம் நம்ம எத்தனை வகையான பரிகாரம் இருக்குதுன்னு கூட நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். இந்த பரிகாரம் ஏன் செய்கிறோம் அப்படின்னாக்கா, போன ஜென்மத்தில் செய்கிற பாவங்களெல்லாம் யாரை செஞ்சோம், எப்படி செஞ்சோம் என்னன்னு நமக்கு தெரியாத பட்சத்தில் என்ன பண்ணுவோம்னாக்க, நம்ம கடவுள்கிட்ட சொல்லுவோம். கடவுள் அவரையும் தெரியும், இவரையும் தெரியும். அதாவது பாவத்தால் பாதிக்கப்பட்டவனையும் கடவுளுக்கு தெரியும், பாவம் செஞ்சவனையும் கடவுளுக்கு தெரியும். ரெண்டு பேருக்கும் மத்தியஸ்தராக இருக்கிற காரணத்தினால கடவுள்கிட்ட போய் நம்ம பூஜை புனஸ்காரம் பரிகாரம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னாக்கா, அவனுக்கு இதுக்கான பலனை நான் அவர் அங்கே அனுப்புகிறாரு, இவனை மன்னிச்சு அருள்றார். அவ்வளோதான். ஏன் கடவுள்கிட்ட போய் சொல்கிறோம் அப்படின்னாக்கா, கடவுள் தான் நம்மளுடைய கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி, நம்மளுடைய பாவங்களுக்கும் புண்ணியங்களுக்கும் ஏற்ற மாதிரி நம்ம வாழ்க்கையை படைக்கிறார். பூர்வ ஜென்ம பாவத்திற்கும் புண்ணியத்துக்கும் ஏற்ற பலனை நம்ம கடவுள் என்ன பண்ணுறாரு, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் படைத்து அருள்றாரு. அவர் தான் நடுவில் இருக்கிறார். அதாவது கோர்ட்டில் நடுவில் இந்த மாதிரி பெரிய விசாலமான டேபிளில் உட்காந்துக்கிட்டு இருப்பார் உயரமாக ஜட்ஜி. இந்த பக்கம் ஒரு கும்பல், அந்த பக்கம் ஒரு கும்பல். இந்த பக்கம் இருக்கிறவர் பாதிக்கப்பட்டவர், அந்த பக்கம் இருக்கிறவர் தவறு பண்ணவர் அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ நடுவில் இருக்கிறவர் என்ன பண்ணுறாரு, ரெண்டு பேருக்கும் கேட்டுக்கிட்டு அவங்க நடுவில் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு பாருங்கள்.
அந்த மாதிரி கடவுள் நடுவில் இருக்கார். நாம் செஞ்ச பாவங்களுக்கு, நம்மளால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆறுதலை தரும் வகையில் அவர் நடந்து கொள்கிறார். அவ்வளோதான். இப்படி போய் அப்படி போகுது. இதுதான் இந்த ஏன் பரிகாரம் செய்கிறோங்கிறதுக்கான காரணம். இது பலன் அப்படின்றதோ பல வகையில் இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் இப்போ சொல்ல போகிறோம். இப்போது மனுஷன் அப்படிங்கிறவன் மட்டும் இல்லாமல் உயிரினங்கள் எல்லாமே 4 கூறுகளை கொண்டது. 4 கூறுகள். ஆக்சுவலி நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கிற இந்த சப்ஜெக்டு அல்லது இந்த விஷயங்கள் நீங்கள் இதுக்கு முன்னாடி எந்த வீடியோவில் யார் சொல்லியும் கேட்காததாக கூட இருக்கும். அப்படி தான் இருக்கும் நான் நம்புகிறேன். 100% இந்த மாதிரி இப்போ நம்ம சொல்ல போகிற சப்ஜெக்டை வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். ஒரு மனிதன் அல்லது ஒரு உயிரினம் அப்படிங்கிறது 4 கூறுகளை கொண்டதாக இருக்குது. அங்கங்களை பெற்றிருக்கிறது. 1 மனம், 2 உடல், 3 ஆத்மா, 4 உயிர். அதாவது மைண்டு, பாடி, சோல் அண்ட் ஸ்பிரிட். இந்த 4ம் சேர்ந்தது தான் ஒரு உயிரினமாக இருக்கிறது. இப்போது மனதால் செய்யக்கூடிய துன்பங்கள் இருக்கிறது, உடலால் செய்யக்கூடிய துன்பங்கள் இருக்கிறது, ஆத்மானால் செய்யக்கூடிய துன்பங்கள் இருக்கிறது. இந்த மாதிரி 3 வகையில் இருக்கிற இதில் பாதிப்புகளும் அதே 3 வகையில் இருக்கும். அவர் மனம் பாதிச்சிருக்கலாம், அல்லது உடல் பாதிச்சிருக்கலாம், அல்லது ஆத்மா பாதித்திருக்கலாம். இதில் உடல் மட்டும்தான் அழிஞ்சு போயிடும், வேற உடம்பு எடுத்துடும் அந்த ஆத்மா. மனம்ங்கிறது அழியாது, அது இல்லவே இல்லை, அது ஒரு மாயை. அது வந்து கர்ம வினையோடு கலந்து மெமரியாக அது இருக்கும், ஆத்மாவில் இருக்கும். உடல் மாறி வந்தால் கூட கர்ம வினை எப்படி பதிவு இருக்குதோ அதோடு சேர்ந்து இந்த மனசும் சேர்ந்து பாருங்க. ஆத்மாங்கிறது அழிவே அழியாது. எவ்வளோ நாளைக்கு அழியாது அப்படின்னா சதுர்யுகம் முடிகிற வரைக்கும் அழியாதுங்க. ஒரு சதுர்யுகம் அப்படின்றது ஒரு கலியுகம் மட்டும் இல்லாமல் 4 யுகங்களை சேர்ந்தது. ஒரு 5,35,000 5 லட்சத்தை 4 லட்சம் சில்லற வருஷம் கலியுகம்னு அப்படின்னாக்கா அதில் 5000 வருஷம் தான் இப்போ ஓடி இருக்குது. 4,32,000 வருஷம் கலியுகம். அது அப்படியே டபுள். அதுக்கு முன்னாடி யுகம் கிருஷ்ணன் பிறந்த யுகம் 8,64,000. அதுக்கு முன்னாடி அது மாதிரி 12. இந்த மாதிரி 4 யுகங்களும் மாறி மாறி வந்திருக்கு. யுகம்லாம் உலகம் அழியலாம், யுகம் மாறலாம், எது மாறினாலும் இந்த ஆத்மா மாறாது, அது அப்படியே இருக்கும். கடைசியாக கலியுகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மொத்தமாக ஒரு நாளைக்கு செட்டில்மெண்ட் ஆகும். அதை வந்து மற்ற மதத்தில் வந்து ஜட்ஜ்மெண்ட் டேன்னு சொல்லுவாங்க. நம்ம மதத்தில் எல்லா ஆத்மாக்களும் இறைவனோட ஐக்கியம் ஆகிடும். எல்லா ஆத்மாக்களும் இந்த கலியுகத்துக்குள்ளே எல்லாரும் அவங்களுடைய கர்மாக்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் மேலே அங்கே ஆத்மாவே இருக்காது. எங்கே இருக்காது? கடவுள்கிட்ட அங்கே ஆத்மாவே இருக்காது. எல்லா ஆத்மா திரும்பி 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 பிறந்து கலியுகம் நிரம்பி வழிஞ்சிரும். பூமியே நிறைஞ்சி வழிஞ்சிரும். அதுக்கப்புறம் இருக்காது. இல்லாத பட்சத்தில் திருப்பி படைக்கிறதுக்கு ஆத்மா இருக்காது கடவுளுக்கு. புதுசாக படைக்கிறதுக்கு ஆத்மா இருக்காது. எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா காடெல்லாம் போட்டு காலியாச்சுன்னா திருப்பி குலுக்கி போட்டு பண்ணுறாங்க பாருங்கள் எல்லாரும்போது. அந்த மாதிரி ரிஃப்ரெஷ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்புறம் திரும்ப எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து அப்புறம் புது யுகத்தை உருவாக்குவாங்க. புதுசாக அந்த சதுர்யுகம் முடிஞ்சதுக்கப்புறம் புதுசாகவே திரும்பவும் வந்து எல்லாமே ஆரம்பிக்கும். திரும்பவும் வந்து பூமிக்குள்ளே இருந்து இந்த தண்ணிக்குள்ளே கடலுக்குள்ளே பூமி போயிடுறதும் எல்லா சம்பவங்களும் திரும்பவுமே நடக்க ஆரம்பிக்கும். அந்த 10 அவதாரங்களும் திரும்பவும் நடக்க ஆரம்பிக்கும். அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு இருக்குது. அது வரைக்கும் எல்லா சம்பவங்களும் அந்த ஆத்மாவிலே பதிவாகிருக்குங்க. இந்த ஆத்மாவுக்குள்ளே எல்லாத்தையும் அவ்வளோ சம்பவம் இந்த மனசுக்குள்ளே அந்த ஆத்மாவுக்குள்ளே பதிஞ்சு கிடக்கும்னு அர்த்தம். சரி, அது வேறு. இப்போது இந்த 3 கூறு இருக்குதுன்னு சொன்னேன். மைண்டு, பாடி, சோல் அப்படின்னு சொல்லக்கூடியது 4 கூறு உயிரும் சேர்த்தாக்கா இது 3. இது எந்த ரூபத்தில் நம்ம வந்து பாவம் பண்ணுறோமோ அதே ரூபத்தில் நமக்கு திரும்ப ரிட்டர்ன் கிடைக்கும். அதுபோல் எந்த ரூபத்தில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அதே ரூபத்தில் நமக்கு பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறது தான் இது.
இதை வந்து பக்தி மார்க்கமாக வந்து கீதையில் வந்து 3 மார்க்கத்தை சொல்லுவாங்க. பக்தி மார்க்கம், யோக மார்க்கம், ஞான மார்க்கம்னு ஒரு 3 மார்க்கம் இருக்குது. இந்த பக்தி மார்க்கம் 2 பகுதியே இருக்குது. ஒன்று சரியை, ஒன்று கிரியை. அப்படி பார்த்தா சரியை, கிரியை, யோகம், ஞானம்னு 4 முறை இருக்குன்னு வச்சுக்கலாம் நீங்கள். இதில் சரியைங்கிறது என்னென்னா நோவாமல் நோம்பு கும்பிட்றது. அதாவது அடுத்தவங்க பூஜை பண்ணுவாங்க, நம்ம பார்த்து வணங்கிட்டு வரலாம், அவ்வளோதான். அது ஒன்றும் கஷ்டமே கிடையாது. மனசார வணங்குறது சரியே. எங்கே போய் கோயிலில் போய் வணங்கலாம், அல்ல வீட்டில் மற்றவங்களாம் பாடு எடுத்து பூஜை பண்ணுவாங்க, நம்ம போய் வணங்கிட்டு வர்றது. மனசார வணங்குறது பேர் சரியைங்க. ஆரம்பம், பேசிக். இது மனசார்ந்த துன்பங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கிறதுக்கு இது போதுமானது. அடுத்தது கிரியை. கிரியைனா செயல்னு அர்த்தம். ஆக்ஷனில் இருக்கிறது. அது என்ன பண்ணோம்னாக்கா நம்மளே பூஜை பண்ணுறது, யாகம் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் கிரியையில் சேரும். வீட்டில் பூஜை பண்ணாலும் சரி, கோயிலில் போய் பூஜை பண்ணாலும் சரி, அதெல்லாம் கிரியை. நமக்காக ஆளை வச்சு கூட பண்ணலாம். வெத்தலை பாக்கு, பூ, பழம், துணிமணி அதை வாங்கி கொடுக்கலாம், யாகம் பண்ணலாம். இதெல்லாம் கிரியை. சரியே. அடுத்தது கிரியை. இது உடல் ரீதியான செய்யப்படுகின்ற பாவங்களுக்கு அல்லது நம்மளால் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு இது நிவர்த்தி கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா நம்ம அதில் பாடம் எடுக்கும்போது உடம்பு நோக ஆரம்பிக்கும். அல்லது நமக்கு நோவுது, நம்ம எடுக்கல, ஐயரை வச்சு தான் பண்ணுறோம், புரோகிதரை வச்சு தான் பண்ணுறோம், பண்டிதரை வச்சு தான் பண்ணுறோம்னாக்கா அவருக்கு நோவதுக்கு பதில் தான் அவர் என்ன பண்ணிவிடுவார், நம்மக்கிட்ட காணிக்க வாங்கிடுறார். நம்ம இப்போ வீடு கட்டுறோம், கொத்தனாருக்கு நம்ம பணம் கொடுத்துட்டோம், அதனால் கொத்தனார் வீடுன்னு சொல்ல மாட்டோம், நம்ம வீடுன்னு தான் சொல்லுவோம். நான் கட்டினேன் தான். நமக்கு என்ன தெரியும், குளிர் கூட பிடிக்கல நம்ம, ஆனால் நம்ம கட்டணும்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி அவங்களுக்கு கூலி கொடுத்துட்டா அந்த வேலையை நம்ம செஞ்ச மாதிரி. அவ்வளோ ஆகமத்தில் அது வேலை. அந்த வேலை செய்கிறது பேர் கிரியை அப்படின்னு பேர். 3வது யோகம். யோகம்ங்கிறது என்னென்னா மனசால் அப்படின்றது முடிஞ்சு இது ஆத்மார்த்தமாக நீங்கள் 2 விஷயத்த செய்கிறோம். மனதார ஒரு ஆளை வாங்க சாப்பிடுங்க, குடிங்க, தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்கிறோம். செயலாலையும் செய்கிறோம். 3வது ஆத்மார்த்தமாகவும் கூப்பிடலாம். ஆத்மார்த்தமாக கூட கூப்பிடலாம். ஆத்மார்த்தமாக இருக்கிறது தான் பெரிய விஷயம். ஏதோ வாய் வார்த்தையாக சொல்கிறது ஒன்று இருக்குது, மனசார கூப்பிட்றது ஒன்று இருக்குது, ஆத்மார்த்தமாக கூப்பிட்றது ஒன்று இருக்குது. அது மாதிரி எந்த செயலும் செய்கிறது, மனசார செய்கிறது இருக்குது, செயலால் செய்கிறது இருக்குது, ஆத்மார்த்தமாக செய்கிறதும் இருக்குது இல்லையா? அளவு தானே. உள்ளார்ந்து டெப்த்தாக போய் உள்ளே இருக்க ஆத்மா வரைக்கும் அது வந்து உணர்ச்சி வசப்பட்டு பண்ணும்போது அது ஆத்மார்த்தமாக இருக்குது. அது பேர் வந்து யோக நிலைன்னு சொல்லுவோம். உள்ளுக்குள்ளே ஆத்மாவே நம்மளால் பார்க்க முடியக்கூடிய சமாச்சாரங்கிற மாதிரி இருக்கிறதுனால கவனிக்கலாம். அப்படிங்கிறதுனால அது யோக முறை. யோக முறைனா என்னென்னா தியானம் பண்ணுறது, ஜபம் பண்ணுறது, விரதம் இருக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து யோக முறைன்னு சொல்லுவோம். அது வந்து யோக மார்க்கமாக இருக்குது. மார்க்கத்தில் அது கொஞ்சம் 3வது படி உசந்து இருக்குது, யோக மார்க்கமாக இருக்கிறது. இது ஆத்மார்த்தமான விஷயத்துக்கு பயன் தரக்கூடியது. ஒரு அந்த பாவங்களெல்லாம் இது சரிப்படுத்துறதுக்கெல்லாம் பயன் தரும். அந்த அளவுக்கு இருக்குது. இதுக்கப்புறம் ஒன்று இருக்குது ஞானம்ங்கிறது. ஞானம்னா என்னென்னா துல்லியமாக தெரிஞ்சுக்கிறது, ஏது தெளிவு பெறுவது. எந்த காரணத்தில் இப்போ இது வரைக்கும் சொன்னதெல்லாம் நீங்கள் இந்த 3த்தையும் வந்து நீங்கள் ஜாதகம் பார்த்துலாம் நீங்கள் பரிகாரம் பண்ணிடலாம். ஜாதகத்தை பார்த்து கிரகத்தின் பெயரால் ஏங்க உங்களுக்கு திருமண தோஷம், உங்களுக்கு புத்திர தோஷம், உங்களுக்கு சத்ரு தோஷம், உங்களுக்கு சண்டால தோஷம், குரு சண்டால தோஷம், அப்படி இப்படின்னு அல்லது சாபத்தை கூட சொல்லிடலாம். இந்த ஆத்மாத்மா சொல்லக்கூடியது. ஆத்மானா என்ன, மகான்கள், சித்தர்கள், ஞானிகள் இருக்காங்க. அல்லது கடவுள் இருக்கார், கடவுளுக்கு ஒரு இது பண்ணோன்னா நம்ம தெய்வ குத்தம்லாம் சொல்லிவிடும். பார்த்தீங்களா? தெய்வத்துக்கு எங்கே மனசு இருக்குது, தெய்வத்துக்கு எங்கே உடம்பு இருக்குது? இது 2மே கிடையாது. அப்போ என்ன, அது தெய்வத்துக்கிட்ட இருக்கிறதெல்லாம் ஒரே ஒரு பரமாத்மா தான், ஒரு ஆத்மா தான் இருக்க போகுது. அந்த ஆத்மாவுக்கு செய்கின்ற தீங்குக்கெல்லாம் ஆத்மார்த்தமாக செய்யக்கூடியதான் பல பரிகாரமாக இருக்க போகுது. இது மாதிரி 3 வழிமுறைக்கு அப்புறமா இதெல்லாம் ஜாதகத்தை பார்த்து இந்தந்த தோஷம் இருக்குதுங்க, உங்களுக்கு ராகுகால நாகதோஷம் ஏற்பட்டு செவ்வாய் தோஷம் ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தோஷங்களுக்கு பரிகாரத்தை பண்ணுவாங்க. ஆனால் அது சொல்லக்கூடிய வல்லமை அல்லது ஞானம் பலருக்கு இருக்காது. என்னது, என்ன காரணத்துக்காக இந்த மாதிரி அமைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல தெரியாது. அப்படி இருக்கிற காரணத்தினால அவங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும். அந்த பாதிப்பு, அதாவது காரணத்தை தெரிஞ்சு இந்த பாதிப்பு
நடக்கிறதுக்கு காரணம் நீங்கள் இந்த மாதிரியானலாம் பாவங்களை பண்ணியிருக்கிறீங்களே, முந்தைய ஜென்மங்களில் நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் தவறான வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறீங்க, அதனால் இது பாதிச்சு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தான் அது வந்து ஞானபூர்வமான அறிஞ்சு சொல்கிறது. முக்கால ஞானம் உள்ளவனால் மட்டும்தான் அது மாதிரியான சொல்ல முடியுன்றது ஒரு அமைப்பு. நீங்கள் எதை பார்த்தாலும் கிருஷ்ணர் வந்து நிறைய பேருக்கு அதை வந்து பகவத்கீதையில் சொல்லுவாருங்க. திருதராஷ்டிரன் இல்லை துரியோதனன் அப்பா பேர் என்ன? துரியோதனன் அப்பா பேர் திருதராஷ்டிரன் தானே. அவருக்கு வந்து கண்ணு தெரியாது. கண்ணு தெரியாமல் இருக்கிறதுக்கு காரணம்னு ஒன்று இருக்கா இல்லையா? அந்த காரணத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது? யார் சொல்லுவா? யாராலையும் சொல்ல தெரியாது. சகாதேவனுக்கு கூட தெரியல. அப்போ கிருஷ்ணர் தான் சொல்கிறார். எப்போ சொல்கிறாரு அப்படின்னா, 100 குழந்தைகளும் இறந்ததுக்கு அப்புறமா சொல்கிறாரு திருதராஷ்டிரங்கிட்ட, ஏன் எனக்கு இந்த மாதிரியான நான் வந்து விதுரனை வச்சுக்கிட்டு பக்கத்தில் வச்சுக்கிட்டு, விதுரன் பீஷ்மர் போன்றவங்களாம் வச்சுட்டு நான் அரசாண்டனே, நல்லபடியாக தானே அரசாண்டேன், மக்களுக்கு எந்த தீங்குமே நான் செய்யலையே, ஆனால் ஏன் என்னோட 100 பிள்ளைங்க காணாமல் போயிட்டாங்கன்னு கேட்குறாரு. இது இறந்து போயிட்டாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, கிருஷ்ணர் சொல்கிறாரு, இதை நான் உனக்கு பலன் சொல்கிறதுக்கு முன்னாடி வேற ஒரு கதை சொல்லிடுறேன், அதை கேட்டுக்கோ அப்படிங்கிறார். என்ன கதை அப்படின்னா, ஒரு காலத்தில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா கிட்ட வந்து ஒரு வேலைக்காரன் சமையல்காரன் இருந்தான். அந்த சமையல்காரன் வந்து சமைச்சு கொடுக்குறத வந்து அவர் ரசிச்சுட்டு இருந்தார். இருந்தாலும் ஒரு நாள் என்ன பண்ணார், சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு அட்டகாசமான ஒரு அற்புதமான டிஷ் ஒன்று செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் அந்த குளத்தில் இருந்த ஒரு அன்னக்குஞ்சு, அன்னப்பறவை இருக்குல்ல, அதோட குஞ்சியை வந்து கொன்று அதை பொறிச்சு அந்த குஞ்சியை வந்து என்ன பண்ணியிருக்காரு, அவருக்கு சமைச்சு கொடுத்துருக்காரு. அது ரொம்ப நம்ம சிவாஜி படத்தில் ஆமை குஞ்சு பொறிச்சு கொடுத்ததெல்லாம் டைலாக் போடுவாங்க தெரியுமா, விவேக் டைலாக். அது மாதிரி இது அன்னப்பறவையோட குஞ்சியை பொறிச்சு அவங்க ஏதோ சமைச்சு கொடுத்துருக்காங்க. அதை சாப்பிட்டுட்டு அவர் சிறப்பாக இருக்குதுன்னு அவர் பாராட்டியிருக்கிறார். இவர் பாராட்டிட்டாரு, அவர் வந்து பரிசில் வேறு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, டெய்லி விரும்புறது. அந்த மாதிரி 100 குஞ்சுகளை, அன்னப்பறவைகளை, இப்போயே புரிஞ்சு போயிட்டுருக்கு மேட்ரு, 100 அன்னப்பறவைகள் குஞ்சுகளை இவன் சமைச்சு சாப்பிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா தெரிய வந்து அதை வந்து நிறுத்தியிருக்காங்க. இப்போ என்ன ஆச்சுன்னாக்கா, அந்த 100 குஞ்சுகளை இழந்த அந்த அன்னத்துக்கு எப்படி இருக்கும் மனசையும் தாண்டு ஆத்மான்னு வந்து போயிருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கு. ஸோ இது உனக்கு ஆத்மகரமான துன்பத்தை நீ அனுபவிக்கணுங்கிறது தான். உன் ஆத்மா வந்து சஞ்சலத்திலே மரணத்தை அடைய வேண்டியது தான் இருக்குது. அதனால தான் உன்னோட 100 குழந்தைகளை நீ இழந்த. இதுதான் பூர்வ ஜென்மத்தில் கதை. அதாவது 100 குழந்தைகளை இறக்கிறதுக்கு காரணம் 100 அன்னக்குஞ்சிகளை கொன்று தின்றதுக்கான பாவம். அப்போ அவர் கேட்குறாரு, அது எப்படி அந்த பாவம் என்ன வந்து சேரும்? அவன் சமையல்காரனுக்கு தானே போய் சேரணும். அப்படின்னாக்கா அவன் ஒன்று கூட சாப்பிடல, எல்லாமே உனக்காக தான் செஞ்சான். யாருக்காக செய்கிறாங்களோ அவங்களுக்கும் போய் சேரும். அவங்க தான் பிரதானமான ஆள். அது எப்படி அப்படின்னாக்கா, அதுக்கு நம்ம ஊர் சட்டங்கள் ஒன்று சொல்லுது. ஒரு பெரிய விஐபி இருப்பார், அல்ல பெரிய பணக்காரன் இருப்பார். அவர் என்ன பண்ணுவார், நம்ம சினிமாலாம் பார்க்குற மாதிரி டக்குன்னு ஒரு கட்டு பண்டலில் பணத்தை எடுத்து இப்படி வச்சுட்டு எடுத்துன்னு போய் கொண்டு வாங்கடான்னுவார். அது ஒரு கும்பல் போய் ஒரு ஆளை போய் தீர்த்து கட்டிட்டு வந்துடும். பின்னாடி மாட்டிப்பாங்க. மாட்டிக்கினதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னாக்கா, ஒன்று யார் சேர்ப்பாங்க, கொள்ள சொன்னவரை தான். அவர் சும்மா உட்காந்துருக்கிறாரு, செஞ்சதெல்லாம் வேற ஆள். ஆனால் கொன்னவன்லாம் வந்து வேலைக்காரன் மாதிரி அவன்லாம் A2 A3 A4 தான் ஆகிடுவான். ஆனால் A1 யாருன்னா யாருக்காக கொல்லப்பட்டது அப்படிங்கிறது, இதோட பலனை யார் அனுபவித்தாங்களோ, இதன் பலனை யார் அனுபவித்தார்களோ அவள் தான் A1 குற்றவாளி. அந்த மாதிரி ராஜாக்காகவே கொல்லப்பட்டது அப்படின்னாலும் அவர் உத்தரவு போடலை, அவர் செய்யலை, அவருக்கு தெரியாதுனாலும், இந்த அறிவு கூட இல்லாமல் இன்னத்தை சாப்பிட்றோன்னு கூட தெரியாத அளவுக்கு நீ வந்து இருந்திருக்கிற. அப்படி ருசி நான் மனசை மயக்கி இருக்குது. அதனால் உனக்காகவே அவன் ஒன்று நீ நல்லா இருக்குன்னு பரிசில் கொடுத்தோன்னே அவன் தொடர்ந்து உனக்காகவே கொண்டு இருக்கிறான். அவன் கொன்னதுக்கான பாவம் வேறையாக இருந்தாலும்
ஆனால் உனக்காக செஞ்சதுனால் நீயே முதல் குற்றவாளியாக கருதப்பட்டு உனக்காக உன்னோட பாவ கணக்கில் எழுதப்பட்டு 100 குழந்தைகளை நீ இழந்தாயின்னு சொல்கிறாங்க. அப்போ அதில் திருதராஷ்டிரன் மனைவியும் தானே 100 குழந்தைகளை இறந்தாங்க. ஆமாம். அப்போ அவங்களும் அந்த அந்த பாவத்துக்கு எப்படி ஆளாவாங்க அவங்க? இந்த இதுக்கு நான் ஒன்று சொல்லட்டுமா? கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி. இந்த உதாரணங்கள் இது போதும். முன்னாடி ஒரு இதில் நான் கொடுத்த உதாரணம் ரொம்ப லாங்காக இருக்கிறதா சொல்லிட்டு நம்ம கமெண்ட்ஸ் வந்தது. நம்ம யூடியூப்பில் பண்ண மாட்டோம், கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் வாட்ஸ்அப்பில் பண்ணாங்க. அது உதாரணங்கள்லாம் டக்குன்னு சொல்லிவிடுங்க, ரொம்ப போதும் அப்படின்னாங்க. அதனால் இதுக்கும் ஒரு கதை இருக்குது. அந்த இவங்களுடையது அந்த 100 குழந்தைங்கிறது என்ன, எதனால் அப்படி 100 குழந்தை பிறந்தது, எதனால் அவங்க இழந்தாங்கன்னு அதுக்குமே ரீசன் சொல்கிறது உண்டு. அதனால் அதுவும் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஒரு உதாரணத்தை மட்டும் எடுத்துக்கலாம். ஆக உடல் ரீதிய பாதிப்புகள் இது. இப்போவும் நமக்கு சில பேருக்கு அது குத்தி காட்டுற மாதிரிலாம் இருக்கும், அநாகரிகமாக இருக்கும். அது சொல்லக்கூடாது தான். ஆனால் ரீசன் தெரிஞ்சுக்கணுன்னா இதுதான். குழந்தை இல்லாதவங்களுக்கு ஏன் குழந்தை இல்லைன்றது தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு நல்ல குடும்பத்தை கெடுக்கிறவங்க இருக்காங்க. சீரியலில் வர வில்லிங்க மாதிரி குடும்பத்தை பிரிக்கிறவங்க இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும்? அதோட பாதிப்பை இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் அவங்க குழந்தைங்கள்லாம் பிரிய வச்சு அவங்களோட குழந்தைங்கள பிரிய வச்சு அதை இவங்க வருத்தப்பட வைக்கலாம். ஆனால் அந்த குழந்தைங்க பிரிகிற விதி இல்லை, அவங்களுக்கு அந்த அளவுக்கு பாவம் இல்லை அப்படின்னா அவங்க பிரிய மாட்டாங்க, அவங்க நல்லா தான் வாழ்வாங்க. அப்போ இந்த அம்மாவுக்கு என்ன ஆகும்னாக்கா, இனி வர ஜென்மம் எடுத்து அந்த ஜென்மத்தில் இவங்க வாழ்க்கை பிரிவு ஏற்பட்டு அதால் பாதிக்கப்பட்டிருக்கும். அப்புறமா நம்ம கடவுளை பார்த்து கொஞ்சம் அண்ணாந்து பார்த்து எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணணும், எனக்கு இப்படிலாம் நடக்குதுன்னு நம்ம வேண்டுவோம். புரியுதுங்களா? அந்த வார்த்தை ஆத்மாலேருந்து வர்றது. எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணியிருப்போன்னு யோசிக்கிற வார்த்தை ஆத்மாலேருந்து, அது மனசுலேருந்து வர்றதில்லை, வாயிலேருந்து வர்றதில்லை, அது ஆத்மாலேருந்தே வர்றது. ஆக உச்சகட்டமான துன்பம் வந்தால் தான் ஆத்மான்றது ஒன்று இருக்குதே நமக்கு தெரிய வரும். உச்சகட்டமான ஆத்மா அது ஆன்மீகம் தான் ஆத்மா சம்மந்தப்பட்டது. ஆக சாதாரண பக்தி மார்க்கத்தில் இருக்கிறதெல்லாம் அது சாதா மார்க்கம்தான். பக்தி சரியை கிரியெல்லாம் யோக மார்க்கத்து வரும்போது ஆத்மாவெல்லாம் நம்ம வாட்ச் பண்ணுற நேரமாகிடுது. அதுதான் அது உச்சகட்டம். அது மாதிரி ஒரு பாவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ பேருக்கு ஏதோ ஒரு அற்ப காரணத்துக்காக அல்லது கேவலமான காரணத்துக்காக சில பல கர்ப்ப சிதைவுகள் ஏற்படுவது பார்த்துருக்கீங்களா? அவங்களே அபார்ஷன் பண்ணிக்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அபார்ஷனுக்கான பலனை என்ன அனுபவிப்பாங்க? அவங்க குழந்தைக்காக ஏங்க வச்சுருவார். ஒரு ஜென்மத்தில் குழந்தைக்காக ஏங்க வைத்து விடுவார். இந்த ஜென்மத்தில் இப்படி பண்ணிட்டாங்கனாக்கா அடுத்த ஜென்மத்தில் இதெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி அபூர்வ தகவல்கள் அவங்களுடைய ஜாதகங்களை பார்த்து அதையும் வச்சுக்கிட்டு நம்ம ஆத்மாவில் யோசிச்சுன்னா மீன்ஸு நான் எங்களோட சித்தர்களோட அனுகிரகத்தால் அவங்களுடைய பூர்வ ஜென்ம சமாச்சாரத்தையும் சொல்லி அதனால தான் இவங்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்குதுங்கிற அளவுக்கு அவங்களுடைய பூர்வ ஜென்ம ரகசியத்தையும் சொல்லி அந்த காரணத்தால் உங்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்றதெல்லாம் சொல்லி அவங்களுக்கு பரிகாரம் சொல்கிறோம், செய்கிறோம். இது ஆத்மார்த்தமான பரிகாரங்களாக இருக்கும். இந்த பரிகாரம் பவர்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் ஞானம்ன்றது என்னென்னா தெளிவு பெறுவதுன்னு சொல்லியிருக்கிறோம். நம்ம இதுக்கு டைரெக்டாகவே யாருக்கிட்ட தப்பு பண்ணோம் அதே ஆளுக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குற மாதிரி. அதாவது ஒரு தப்புக்கு புள்ள பண்ணுற தப்புக்கு அப்பா கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறதுன்னு சொன்னேன்னா இல்லையா? அப்போ நான் புள்ள பண்ணுற தப்புக்கு அப்பா கிட்ட போய் மன்னிப்பு கேட்கலாம். அப்பான்றது யார்? கடவுள் தான் அப்பா. ஆத்மாலாம் பிள்ளைங்க. ஒரு பிள்ளைகிட்ட பண்ணணும்னா அந்த பிள்ளைய பார்க்க முடியல, சரிங்க நான் போயிட்டு வரேன், நான் உங்கள் பிள்ளை என்னால் பாதிக்கப்பட்டிருப்பார், அவருக்கு சாரிங்க அது சொல்லிவிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு போகிற மாதிரி ஒரு கணக்கு தான் என்னது நம்ம கடவுள்கிட்ட போய் செய்கிற பரிகாரங்கள்லாம். நம்ம நேரடியாகவே அவங்கள பார்த்து சொல்கிறதுக்கு அவங்களோட ஆயுள் இல்லை. அதே போல் அவங்கள நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. அந்த உயிரும் இங்கே இருக்காது, அந்த ஆத்மாவும் இங்கே இருக்காது. எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் தத்துவ தாத்பரியமாக இதுக்கு இதே மாதிரி செய்யலாம் அப்படின்றது தான் இருக்குது. இதுக்கு இதே மாதிரி எந்த மாதிரியான பாதிப்புக்கு இருந்தாலும் ஒரு காதலர்களை பிரித்து வச்சுட்டோம் அப்படின்னா இன்னொரு காதலர்களை சேர்த்து வச்சா அதுக்கு ஈக்குவல் ஆகிடும். இவ்வளோ தான் விஷயம்.
ஒரு குடும்பத்தை பிரிச்சிட்டோம் அப்படின்னா இன்னொரு குடும்பத்தை சேர்த்து வைக்கிறது இவனாக போயிடும். இது போல தான் சில விஷயங்களுக்கு ஈடுகட்ட முடியாது. என்னது? சில இழப்புகளுக்கு ஈடுகட்ட முடியாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆளை கற்பழிச்சிட்டாங்க, ஒரு பிள்ளைய ஒரு பொண்ணை கற்பழிச்சிட்டாங்கன்னா அதுக்கு எப்படி ஈடு கட்டுறது? ஒரு பொண்ணை கற்பழிச்சதுனால இன்னொரு கற்பை கொடுக்க முடியுமா? அது பண்ண முடியாத விஷயம் இல்லை. ஈடுகட்ட முடியாத சில பாவங்கள் இருக்குது. அந்த மாதிரி ஈடுகட்ட முடியாத பாவங்களுக்கு நம்ம பரிகாரங்கள் பண்ணால் பலன் தர்றது இல்லை. பரிகாரங்கள் செய்கிறதுனால சில பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருங்க, நான் எவ்வளோ பரிகாரம் பண்ணிட்டாங்க ஆனால் எனக்கு பலனே தரல அப்படின்ற கேள்வி நம்மக்கிட்டே வர்றது உண்டு. நம்ம அப்போ என்ன நினைப்போம், இது வெளியே சொல்லாதீங்க, சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்னா பரிகாரம் பண்ண முடியாத அளவுக்கு பெரும் பாவத்தை செஞ்சுருக்கிறோன்னு அர்த்தமாகிடுது இல்லையா? அதுதான் இது. அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம தான தர்மங்கள்லாம் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. செயற்கரையே செய்வார் பெரியார்னு சொல்லுவாங்க. அடுத்தவங்க செய்யறதுக்கு முடியாத காரியங்களெல்லாம் நம்ம பரிகாரமாக செய்யலாம். தானமும் தர்மமும் அதில் முதல் வகை. செய்ய முடியாததை செய்கிறதுல முதல் வகைங்க அது தானம் தர்மங்கிறது. பெருசு பெருசாக இன்னும் இருக்குது நிறைய. ஆக்சுவலி வீடியோவில் சொல்ல முடியாத பல ரகசியமான பரிகாரங்களெல்லாம் மக்களுக்கு நாங்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்த மாதிரி பரிகாரங்களை பண்ணால் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஏன் இது வீடியோவில் சொல்ல முடியாது? அது ரகசியமாக தான் இருக்கணும். அந்த ரகசிய பரிகாரம் ரகசியமாக தான் இருக்கணும். அவங்கவுங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சால் போதுமானது. சில தீர்க்க முடியாத பிரச்சனைகள், பரிகாரத்தினால் தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு தத்துவார்த்தமான பரிகாரங்கள் நல்லது. அதுக்கு முன்னாடி என்ன பாவம் செஞ்சாங்கன்றதை நம்ம சொல்லி ஆகணும். அதை சொல்லிவிட்டு அதுக்கு தத்துவார்த்தமாக இந்த பாவத்துக்கு இந்த புண்ணியத்தை செய்யுங்க நல்லா இருக்கும்னு சொல்கிறது தான் அந்த தத்துவார்த்த பரிகாரம். அது மாதிரி பல விஷயங்களுக்கு ஈடுகட்ட முடியாத பாவங்களுக்கு நிவர்த்தி செய்யக்கூடியது தாங்க இந்த தானம் தர்மம். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தனோட மானத்தை வாங்கிட்டோம். நான் சொல்கிறேன், ஒரு ஆளுக்கிட்ட நம்ம வாழ்க்கையில் எல்லாம் பார்த்தது அனுபவிச்சது அங்கே இங்கே பார்க்குறது தாங்க அது. அதனால தான் நமக்கு அனுபவ ஜோசியராக வச்சுருக்காங்க. ஒரு ஆள் ஒரு 10,000 தரணுங்க ஒரு ஆளுக்கு. அவர் தரல. அவர் என்ன பண்ணிட்டார், வாசலுக்கு ரொம்ப கேவலப்படுத்திட்டு போயிட்டார். இது எப்போ நடந்ததுன்னா ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்தது. ரொம்ப கேவலப்படுத்திட்டு போயிட்டார். அந்த ஆள் என்ன பண்ணுறாரு, பணம் வாங்கினார். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவர் நல்லா ஆயிட்டார், சிறப்பாயிட்டார். அப்போ திருப்பி கேட்குறாரு, எனக்கு பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொல்கிறாரு, என்கிட்ட பணம் இருக்குதுன்னு போய் வீட்டில் போய் குடுக்குடுன்னு போய் உள்ளே போய் பார்த்தா பணத்தை எடுத்துகிட்டு ஒரு 100 ரூபா பண்டலை காட்டுறாரு. 10,000 என்கிட்ட இருக்குது, நான் இப்போ கொடுக்குறேன். அப்போது இந்த தெருவே என்னை சுற்றி பார்த்து காரி துப்பி இவ்வளோ அவமானப்பட்டனே, என்னோடய அவமானத்தை துடைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாருங்க. இப்போ என்ன பண்ணுறது? ஊரெல்லாம் நோட்டீஸ் ஓட்டுறீங்களா, இவர் அந்த மாதிரி ஆள் கிடையாது, வாங்கின பணத்தை சரியாக கொடுத்துருவார், ஏதோ சூழ்நிலை கொடுக்க முடியாமல் போயிடுச்சு, அவர் நல்லவர் தான் வல்லவர் தான், அவர் தங்கமான மனுஷன்தான்னு சொல்லி ஒட்டினீங்கன்னா ஒரு நோட்டீஸ் ஒட்டினீங்கன்னா கூட எனக்கு அது தீராது இல்லை. அது எனக்கு அந்த அவமானம் திரும்பி கௌரவமாக மாறாது. போன மானம் போனது தான் அப்படின்னு சொன்னார். அந்த ஆள் யோசிச்சுட்டு அப்படியே நின்னார். அதனால் உனக்கு நான் தர வேண்டிய பணத்துக்கு நான் தானம் தர்மம் பண்ணி என் கர்மா நான் கழிச்சிக்கிறேன், ஆனால் உங்கள்கிட்ட தரமாட்டேன்னு சொல்லிட்டாருங்க. தானம் தர்மம் பண்ணி நான் கழிச்சிக்கிறேன், உனக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டேன். ஆக ஒரு பாவத்துக்கு வேறு வகையில் நம்ம நிவர்த்தி கூட பண்ணிக்கலாம். ஈடுகட்ட முடியாத பாவத்துக்கு என்ன பண்ண முடியும்? இப்போ சில நேரத்தில் அசம்பாவிதம் நடந்து இறந்து போகிறாங்க. இறந்து போகிறவங்க நஷ்டஈடாக என்ன கொடுக்க சொல்கிறாங்க கோர்ட்டில்? பணம் தான். வேலை செய்யும்போது ஒரு அசம்பாவிதத்தில் வேலை போயிடுச்சு, அரசாங்கத்தில் வேலை செய்கிறவருக்கு என்ன பண்ணுவாங்க? அவங்க பிள்ளைக்கு ஒரு வேலை கொடுப்பாங்க, அவங்க வாரிசுக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்க.
இறந்து போன ஒரு குழந்தைங்கள்லாம் கூட ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க அது இதெல்லாம் கூட சில கவனக்குறைவினால் இறந்து போயிடுச்சுனாக்கா அதுக்கு நஷ்டஈடு கொடுக்க சொல்கிறாங்க. முதல் வேலையை கவர்மெண்ட்டை வந்து நஷ்டஈடத்தை ரிலீஸ் பண்ணுது. எதுக்காக? ஒரு ஈடு கட்டுறாங்க. இப்படி தான். ஆக சில பரிகாரம் தீர்க்க முடியாத பரிகாரத்துக்கு ஈடு கட்டுற விதம் தான் இந்த தானம் தர்மம் வேலை செய்யுதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஞான பரிகாரங்களையும் பற்றியும் சொல்லியிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.